எப்படி வேணாலும் வாழலான்றது வாழ்க்கை கிடையாது. நம்ம எப்படி ஆசைப்பட்டோமோ அப்படி வாழணும், அதுதான் வாழ்க்கை. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் புத்தளத்தில் இருக்கிறோம். புத்தளத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் என்டிக் பைக்ஸ். என்டிக் பைக்ஸில் வித்தியாசமான பைக்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அதுலேயும் கிளாசிக்காக கூலாக போகிறதுக்கு ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தனக்கு காணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டால் ஒரு வேறொரு ஃபீல்டில் அவர் முன்னுக்கு வந்து இன்றைக்கு இந்த சாதனைகளை இங்கே படிச்சுக்கிறார். அதை பற்றி தான் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு லிட்டருக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே வேலை செய்யும். ஒரு லிட்டருக்கு 80 கிலோமீட்டர்ஸ். அடுத்த ஸ்டேஷன் வர முந்தி உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் பைக் ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும். இந்த பைக் ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி ஒன்று இந்த பைக்கு பின்னுக்காக. என்னோட Rizadbcs யூடியூப் சேனலில் வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடியுமான அளவுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் நிஷாட் ஃப்ரம் புத்தாலம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே, ஒரு நல்ல நாள். எங்களை Rizadbcs யூடியூப் சேனலால் என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு அண்ட் நான் இன்ஸ்பயர் ஆனது மோஸ்ட்லி வந்து என் பேரண்ட், என் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம், என் டெடாவால். டெடான்னு சொல்ல டைம் அவங்களோட சைல்டுஹுட்டில் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் கூட அவங்க இருந்த ஒரு ஆள். அதனால் அவரோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குற டைமில் ஒரு என்டிக் கார், ஒரு என்டிக் ஸ்கூட்டர், என்டிக் ஒரு மோட்டர் பைக் அப்படின்னு பார்க்குற டைம் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஆல்சோ நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எனக்கும் அதில் ஒரு ஆசை. நான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கொஞ்சம் பைக்ஸோட ஒரு கலெக்ஷன்ஸை வச்சுருக்கிறேன். Yamaha RX100 RX சீரீஸ்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸுக்காக குயிக் பிக்கப் பண்ணுற மாதிரி, ரொம்ப குயிக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு பைக் தான் இது. இந்த பைக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால், ஆக்சுவலாக இந்த பைக் ஒரு இரும்பு கடையிலேருந்து எடுத்ததுன்னு சொல்லலாம். A to Z பார்ட்ஸை நம்ம எங்களோட ஐடியா பண்ணி பார்ட்ஸ் எல்லாமே ஃபிட் அவுட் பண்ணி இந்த பைக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த கலர் தான் இது டெசர்ட் ஸ்டோன் ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் ஒரு கலர் பாலைவன மணலின் நிறம். இந்த சைலன்சர்லாம் நாங்கள் இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்தது. ஸ்போக்ஸ் எல்லாமே நாங்கள் வளமையாக ஒரு ஹப் ட்ரீம் மெத்தடில் ஸ்போக்ஸ் வந்து 36 வரும். நாங்கள் அதை டபுள் ஆக்கி அதில் பெட்டர் நம்ம அதாவது அந்த கோருக்கிற டிசைனை சேஞ்ச் பண்ணி நாங்கள் இப்படி ஒரு மோடிஃபை ஒன்று பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 135cc இன்ஜினோடு இருக்குது, 5 ஸ்பீட். இந்த பைக்கால் மேக்ஸிமம் 160 ஸ்பீட் மட்டும் சிம்பிளாக ஓடலாம். 3rd கியரில் வேணாலும் டபுள் டச் பண்ணி வீல் பண்ணி 2-3 டயரை தூக்கிட்டு அழகாக ஓடக்கூடிய ஒரு ஹெவி பிக்கப்பான பைக் தான் இது. ஸ்ரீலங்காவில் உள்ள ஃபியூல் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டான பைக் ஒன்று பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். அதுதான் இந்த பைக். சொல்லுங்க இந்த பைக் பற்றி. இந்த பைக் ஒரிஜினல் இட்டாலி CO அப்படின்னு சொல்லுறது 1968 மாடல். நல்ல ஆன்டிக் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐபி ஃபிலிமில் தனுஷ் இதே மாதிரி ஒரு பைக்கில் தான் வருவார். ஒரு விஐபி இந்த ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஆல்சோ நமக்கு ஜாப் ஒன்று இல்லாட்டி எங்களோட ஃபைனான்ஸ் டைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுதான் ஸ்பெஷல். பெட்ரோலா என்ன மண்ணெண்ணையா இது என்னது? இது வந்து ஃபியூவல் தான், 2 ஸ்ட்ரோக் பைக். ஃபியூவல் நல்லா வேலை செய்யும். ஒரு லிட்டருக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே வேலை செய்யும். ஒரு லிட்டருக்கு 80 கிலோமீட்டர்ஸ். அடுத்த ஸ்டேஷன் வர முந்தி உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் பைக் ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும். சம்டைம்ஸ் பெட்ரோல் முடிஞ்சதுனால இஷ்யூ ஒன்று கிடையாது. இன்னொரு ஸ்விட்ச் தட்டினா எங்களோட புஷ் பைசிக்கிள் மாதிரி நாங்கள் பண்ணி போயிடலாம். பயம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பெஸ்ட் பைக். யங்ஸ்டர்ஸ் முந்தி பழைய ஆக்க ஓடினாங்க. பட் இப்போ ரொம்ப மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச ஒரு பைக்ஸாக இந்த என்டிக் கிளாசிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்குது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரிஜினல் இட்டாலி 1967 மாடல். 1967 மாடல். லம்பர்ட்டா 150 DL இந்த இது ஒரிஜினல் இட்டாலி. இதையே நம்ம எடுத்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி மாடிஃபை பண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறோம். இவங்க 2 பேரும் பஜாஜ் ஃப்ரம் இந்தியன்ஸ் பைக். அது 79 மாடல், இது 97 மாடல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 2 ஸ்ட்ரோக் வண்டி. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரைடு ஒன்று போகிற டைமில் நாங்களாம் ஒரு கிளாசிக் ரைடு, ஒரு கிளாசிக் ஃபீல் உண்டு. எல்லாத்தையும் மறந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு மைண்டில் நம்ம இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த கிளாசிக் ஸ்கூட்டர் மாதிரி வேறு எந்த பைக்ஸும் இல்லை. ரிலாக்ஸாக போகிறதுக்கு பழைய காலத்துக்கு அப்படியே போகலாம் மாதிரி இல்லை. இதில் போனது ஒரு பழைய காலத்துக்கு அப்படியே போய் வந்துடலாம். சாதாரணமாக இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கும்? ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்கிற டைமில் இந்த பைக்ஸ் வந்து கிளாசிக்னு சொல்கிறது, கிளாசிக் எக்ஸ்எல். இதில் ப்ரைஸ் வந்து ஒரு 150லேருந்து 2 கண்டிஷன்ஸை வச்சு போகுது. அது வந்து செட்டாக் 150 சாதாரணமாக வெஸ்பா ரேஞ்சில் இருக்கிற பைக். அது வந்து இப்படி இந்த கண்டிஷனில் வந்து பெயிண்ட் பண்ண இதை வந்த ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது. அது ஒரு 2.5 lakhs மாதிரி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரேர் இருக்குது ஸ்ரீலங்காவில், பட் கொஞ்சம் ரேராக இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணினா ஒரு 5 lakhs மேலே இதில் ப்ரைஸை கொடுக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு பழைய பைக்ஸ்கள் இருந்தாலும் உங்களை கண்டெக்ட் பண்ணலாம். இது மாதிரி பழைய பைக்கள் வாங்கணும் என்றாலும் இந்த பிரதரை கண்டெக்ட் பண்ணலாம். ரைட், வெரி நைஸ். இதெல்லாம் இப்படி நீங்கள் செய்வீங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு இப்படியான ஒரு சேஞ்சஸ் ஒன்று வாரத்துக்கு தேர் ஷுட் பி சம்திங். என்ன உங்களுக்கு பிஹைண்ட் இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன ரீசன் நீங்கள் இப்படியான ஒரு ஐடியாவில் வெளியே வரதுக்கு? ஐடியான்னு சொன்னால் எப்போயுமே அந்த வாப்பா தான். வாப்பான்னு சொன்னால் அப்பா. ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் நான் அவரை பார்த்து தான் எல்லாமே பார்த்தது, வளர்ந்தது எல்லாமே அப்பா மாதிரி தான். நான் ஒரு கிராஜுவேட், ஒரு அண்டர் கிராஜுவேட்னு சொல்லி இப்போ கிராஜுவேட் ஆகிட்டேன். அப்படி இருந்ததுக்கு இப்போ நான் டிப்டாப்பாக அழகாக இருந்தாலும் நான் கேரேஜோ இல்லாட்டி இந்த மோடிஃபிகேஷன் ஃபீல்டில் போனாலே A to Z அப்சைட் டவுனாக மாறிடுவேன். ஃபுல்லாக கை ஃபுல்லாக க்ரீஸோடு அதோட தான் வருவேன். இது ஒரு பேஷனாக இதை நான் விரும்பி செய்கிறதால அதை நினச்சி நான் எப்பயுமே கவலைப்பட்டதில்லை. பட் ஃபேமிலி வைஸாக எங்களோட ஒரு கஷ்டம் எப்படி அம்மா சொல்லுவாங்க, என்ன தம்பி கிராஜுவேட் ஆகிட்டா இப்போயும் உயிரோடு இருக்கிறியே, கிரீஸோடு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பேச்சு விடும். அதை நினச்சி நான் வந்து இது பண்ணுறதில்லை. எல்லா பார்ட்டிஸையுமே நான் ஷேப் பண்ணி என்னோடய பேஷனை நான் இது செஞ்சுட்டு போகிறேன். இந்த பைக் ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி ஒன்றிங்குது இந்த பைக்குக்கு பின்னால். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிக்குது. ஆனால் இதுக்கு முன்னுக்குள்ளே எப்படின்னு நாங்கள் பெதர்ட்டு கேட்போம். ரொம்ப நான் யூஸ்வலாக என்டிக் பைக் செய்கிறதால சின்ன பார்ட்ஸை தேடி நாங்கள் இரும்பு கடைகளுக்கு போய் தேடி எடுத்துட்டோம். இது ஒரு பைக் கிடந்தது, அது 2 உடஞ்சி இன்ஜினில் அரைவாசி சாமான் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பாரமாக ஒரு இடத்துல போட்டுருந்தாங்க. ஆனால் ரொம்ப குறைஞ்ச ஒரு விலையில் அதை எடுத்து A to Z, அதாவது எங்களோட சிட்டியில் டாப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இந்த பைக்கை நாங்கள் இப்போ மாற்றி வச்சுக்கிறோம். இதில் A to Z ஃபீச்சர்ஸ், A to Z பார்ட்ஸ் எல்லாமே ஜப்பானில் தான். டாப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய புத்தளத்தில் இருக்கக்கூடிய டாப் கண்டிஷன் MD90 பைக்கில், தபால் 90 பைக்கில் இதுதான் இப்போ ரீடிங்கில் இருக்குது. சாதாரணமாக எந்த ஒரு வேலை வச்சுருந்தாலும் எந்த ஒரு ஆளாலும், அதாவது சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய யாரும், ஒரு சில்லறை கடைக்காரை வச்சுருக்கலாம், இல்லாட்டி ஒரு விவசாயியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மீன் விற்கிற ஒரு நண்பராக இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவான ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெவியான ஒரு பைக், ஹெவியான ஒரு மெஷின் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் தான் இந்த ஜப்பானால் அடித்த இந்த ஹோண்டா MD90 இந்த பைக் வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. இந்த பைக்கை பற்றி என்னட்ட கேட்குறத விட சாதாரணமாக ஒரு உழைச்சி முன்னால் வரணும், அதாவது ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனோட உழைச்சி முன்னால் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர்களால் இதில் பெருமதியை நல்லாவே தெரிஞ்சுக்கணும். வயசில் நான் சின்னதாக இருந்தாலும் நான் ஓட்டுற பைக்ஸ் எல்லாமே, வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப வயசு கூடதான், ரொம்ப என்டிக்காக இருக்குது. ஸோ வயசான வாகனங்கள் ஓடுறதால என்னையும் வயசாளி நானான்னு சொல்லி புத்தளத்தில் இருக்கிற வயசாளிகளே என்னை கூப்பிடுவாங்க. இது வந்து ரிசார்ட் ஹோண்டா ரோட் மாஸ்டர் CD 200. இது வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லாமல் ரொம்ப எல்டர்ஸ், ரொம்ப வயசாளிகளுக்கு இந்த பைக் தான் உசுறு அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்தில் இந்த பைக் வச்சுருந்தா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. இப்போ கூட நம்மளும்
பைக்கில் ஒரு ரைடு போனால் அது ஒரு தனி கெத்தாக எங்களை வேறையாக அந்த ரோட்டில் இதில் வந்து ஒரு நல்ல பீட் சவுண்டு வரும். ரோட் பிளாக் இருக்குது, ஸ்பெஷலாக அந்த சவுண்ட் வந்து எப்பயுமே இருக்குது. அதே டைமில் ஸோ இந்த பைக் வந்துட்டு நீங்கள் என்ன புதுசாக இருக்கீங்களா இல்லாட்டி அதை எப்படி என்ன செஞ்சீங்க, என்ன மாறுறது? என்னோட கலெக்ஷன்ஸில் எல்லாமே புதுசாக எடுத்து எப்பயுமே மக்களால் அதை வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல தூக்கி போட்டு இல்லாட்டி ஒரு இரும்பு கடையில் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹட்டில் ஏதாவது ஒரு டம்பாலின ஒரு பைக்கோட எடுத்து A to Z கம்ப்ளீட்டாக கலட்டி அதை மோடிஃபை பண்ணி திருப்பி அதை ரீபீட் பண்ணி எடுக்கிறது தான் என்னோட வேலை. அதே மாதிரி இதுவும் ஒரு ஹட் ஒன்று இல்லை, மிச்சக்காலம் ஒரு 15 வருஷம் ஓடாமல் ஒரு இடத்துல அப்படியே டம்பாகி இருந்த ஒரு பைக் எடுத்து A to Z கம்ப்ளீட்டாக இது பண்ணி செஞ்சேன்னா யார் இதை செய்கிறது? நீங்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கு எஸ் இட்ஸ் நைஸ் ஸ்டோரி ஆல்சோ. உங்களோட நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் கிராஜுவேட், யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ண ஒரு மாணவன். ஸோ ஃபைனான்ஸ் முடித்தவர் டெபிட் கிரெடிட் அக்கௌண்ட்ஸ் தான் செய்வாங்கன்னு. அப்போ நீங்கள் இன்றைக்கி பைக்கில் ஒரு வித்தியாசமான விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கீங்க. இதை யார் ரெப்பேர் பண்ணுறது? யார் இதுக்கு பின்னால் இருக்கிறது? நீங்கள் தான் ஃபுல்லாக செய்கிறீங்களா இல்லாட்டி இதை நீங்கள் யாரை சரி வச்சு அதை கன்சல்ட் பண்ணி நீங்கள் செய்கிறீங்களா? எப்படி நடக்குது அந்த விஷயம்? இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் இந்த பைக்ஸில் ரொம்ப விருப்பம் கொண்டு இருக்குது. இப்போ இதை கலட்டும் போது A to Z நானாக தான் கலட்டுவேன், எல்லாமே செய்வேன். அதே மாதிரி இப்போ பெயிண்டிங்னு பார்த்தா என்னாலையும் பெயிண்ட் பண்ண முடியும், பட் என்னை விட அதுக்குமே ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆக்குறீங்க. எக்ஸாக்ட்லி இந்த ஜஃப்னாவில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. புத்தளத்தையே ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆட்களை கொடுத்து இதை பெயிண்ட் பண்ணுது. அதர்வைஸ் இதை ரீபில்ட் பண்ணி கூட்டுற டைமில் நாங்கள் கம்ப்ளீட்டாக இதை பிளேட் சில்வர் க்ரோம் பிளேட் பண்ணி கூட்டுவோம். அதே மாதிரி கல்வனைஸ் பண்ணி ஸ்க்ரூஸ் இந்த போல்ட்ஸ் நட்ஸ் எல்லாத்துக்குமே அப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக செஞ்சு போட்டு பாடி ஓவராலாக போட்டுற டைம் நான் போட்டு இன்ஜின் அண்ட் வயரிங் ரோட்ஸுக்கு எங்களோட இரிஷாத் கேரேஜ்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் மூலமாக அதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது கிராஜுவேஷன்ஸ் இல்லாட்டி இது சம்மந்தமாக ஏதாவது கோர்ஸ் ஒன்று செஞ்சுக்கிறீங்களா? பைக்கில் எப்படி ரிப்பேர் பண்ணுறது, கலட்டுறது, கூட்டுறதுன்றதை பற்றி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறீங்களா? கோர்ஸ்னு சொல்கிற டைமில் அகடமிக்காக நம்ம எதுவுமே படிச்சுட்டு இல்லை. பட் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாஸ், கூகுள் சர்ச்சிங் இன்ஜின்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பைக் ஒன்று வாங்க போகிறோம்னாலே அதை பற்றி A to Z கம்ப்ளீட்டாக தரோ நாலேஜ் ஒன்று எடுத்துட்டு தான் அந்த பைக்கில் ஃபுல்லாக இறங்கி ஆசையில் செஞ்சு கொடுக்கணும். எப்படி வேணாலும் வாழலான்றது வாழ்க்கை கிடையாது. நம்ம எப்படி ஆசைப்பட்டோமோ அப்படி வாழணும், அதுதான் வாழ்க்கை. உங்களோட பேஷனை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களோட பேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பேஷனில் உங்களுக்கு விரும்பினபடியே உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி மேலதிகமான இன்ஸ்பிரேஷன்ஸ் மெசேஜஸுக்கு என்னோட Rizadbcs யூடியூப் சேனலில் வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடியுமான அளவுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இந்த RX100 பைக்ஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பையிங் அண்ட் செல்லிங், மோடிஃபிகேஷன், பெயிண்ட் பண்ணி கொடுக்குறது, இப்படிப்பட்ட எல்லா வேலையுமே செய்கிறது. இன்க்ளூடிங் பார்ட்ஸ் தேவைன்னா கூடி நாங்கள் ஜஃப்னாவில் இருக்கிற கஸ்டமராக இருக்கலாம், பெட்டிக்கலோ சைடில் இருக்கிற கஸ்டமர், இல்லாட்டி கலம்போ கஸ்டமராக இருந்தாலும் எந்தமான முறையில் நாங்கள் அந்த பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்களுக்கு ஒப்படைக்கிறது. அப்போ யாருக்காச்சும் பார்ட்ஸ் தேவைன்னா கூட என்னை கான்டாக்ட் பண்ணலாம், இஷ்யூ ஒன்றும் இல்லை.